அனைவருக்கும் வணக்கம். திருவெண்பாவை பாடல் 14. காதார் குழையாட பைம்பொன் கனலாட கோதை குழலாட பண்டின் குழாம் ஆட சீத புனலாடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருளா மாப்பாடி சோதி திறம்பாடி சூழ்கொன்றை தார்பாடி ஆதி திறம்பாடி அந்தமா மாப்பாடி பேதித்து நம்மை வளர்ந்தெடுத்த பெய்வலை தன் பாத திறம்பாடி ஆடேலோர் எம்பாவாய். இந்த பாடலுடைய பொருள் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆண்கள் அணிந்திருக்கக்கூடிய காதணிகள் தண்ணீரில் ஆட, அவர்களுடைய தங்க நகைகளும் ஆடுது. பெண்களுடைய கூந்தல்கள் ஆட, அவங்க கூந்தல் இருக்கக்கூடிய மலர்கள் அதனுடைய வாசனையை கருதி வண்டுகள் எல்லாமே ஆடுது. அப்பேற்பட்ட குளிர்ந்த நீரில் நாங்கள் நீராடிட்டுருக்கோம். அந்த மாதிரி நீராடும்போது ஒருத்தரை பற்றி பாடிக்கிட்டே இருக்கும். யாரை பற்றினா, சிற்றம்பலத்தில் நடனமிடும் சிவபெருமானுடைய புகழை பாடிக்கிட்டு இருக்கோம். அவர் யார்? வேதத்துக்கெல்லாம் பொருள், வேதத்தின் பொருளையும் வேதத்தின் பொருளாய் விளங்குகின்ற சிவனின் பெயரையும் சொல்லி நீராடணும். ஜோதி வடிவாய் திருவண்ணாமலையில் காட்சி தரக்கூடிய சிவபெருமானுடைய விருத்தாந்தங்கள், அதுவும் எப்பேற்பட்ட மாபெரும் விருத்தாந்தங்களையும் பாடணும். அவருடைய மார்பில் தவழும் கொன்றை மாலையுடைய மகிமை, கொன்றை மாலையை பற்றியே நம்ம பேசணும். முதலும் முடிவும் இல்லாத அந்த இறைவனை புகழ தான் நம்ம பாடணும். நீராடும் போது பந்த பாசங்களெல்லாம் இருந்து நம்மை பிரிக்கும் வளையல்கள் அணிந்த தாய் மாணவனை விளங்கும் அந்த சிவபிரானுடைய பாத மலர்களை பாடி நீராடுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ குளிக்கும்போது என்ன ஆகணும்னா, உலகியல் சிந்தனைகள் மனதில் இருக்கக்கூடாது. குறிப்பாக குளிக்கும்போது மற்ற விஷயங்களை பற்றின எண்ணங்களுக்கு நம்ம இடமே தரவே கூடாதாம். இந்த சமயத்தில் என்ன பண்ணணுமா, நம சிவாய சிவாய நமக அப்படின்னு தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணுமா. அந்த நாமங்கள் தான் நாவிலிருந்து வர வேண்டும். இந்த திருநாமங்கள்லாம் சொல்லிவிட்டு அன்னைக்கான பணிகளை திட்டமிட்டு செய்தால் வெற்றிங்கிறது நம்மளை தேடி வரும். அதுதான் இந்த பாடலினுடைய உட்கருத்து. நாமும் தினமும் திருவெண்பாவை பாடுவோம். நன்றி.